ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா உப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம தோசை மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோடா உப்பு. இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம், நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மாவு மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும், எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க அப்படியே. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாச்சான்னு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கலர் வந்திருக்குன்னு. இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக போண்டா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.